தடம் மாறிய சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம். மருத்துவ அதிகாரியாக தரமிறக்கப்பட்ட ராமநாதன் அர்ஜுனா. நாடாளுமன்றம் சென்ற வைத்தியர் அர்ஜுனா தமிழ் மக்களுக்கு வழங்கியுள்ள உறுதி. நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற கோட்டாபாய தொடர்பில் வெளியான தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஞானசார தேரர் கூறும் புதிய தகவல். இலங்கை அரசியல் வரலாற்றில் பலமான கூட்டணி விரைவில் உருவாகும். பொதுத் தேர்தல் நடத்த பணமில்லை, ஜனாதிபதி திட்டவட்டம். தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட கலந்துரையாடல் தொடர்பில் வெளியான தகவல். கருப்பு ஜூலை நாளை முன்னிட்டு பிரித்தானியாவில் முன்னெடுக்கப்பட்டுள்ள ஆர்ப்பாட்டம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளினால் யாழில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக இருந்த வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இன்றிலிருந்து பேராதனை வைத்தியசாலையின் மருத்துவ அதிகாரியாக தரமிறக்கப்பட்டுள்ளார். அண்மை நாட்களாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக இருந்த மருத்துவர்களது குறைபாடுகள் தொடர்பாகவும் நிர்வாக சீர்கேடு தொடர்பாகவும் பல்வேறு தகவல்களை வெளிக்கொண்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த விடயங்கள் தொடர்பில் எந்தவித விசாரணைகளும் மேற்கொள்ளப்படாத நிலையில் இந்நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அத்தியட்சகராக ராமநாதன் அர்ஜுனா நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு சேவைகளை இலக்குப்படுத்தியும் வசதிகளை ஏற்படுத்தியும் கொடுத்திருந்த நிலையில் பிரதேச மக்களின் மனங்களில் இடம் பிடித்திருந்த நிலையில் பேராதனை மருத்துவமனைக்கு தற்காலிக நியமனம் வழங்கப்பட்டமையால் மக்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இது தொடர்பில் தனது முகநூலில் பதிவிட்டுள்ள அவர், சுகாதார அமைச்சு தனது மருத்துவ நிர்வாகத்தை பறித்து பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக தரமிறக்கியுள்ளது. சுகாதார அமைச்சின் குறைபாடுகளை வெளிப்படையாக விவாதித்த ஒருவருக்கு இது முறையான தண்டனையாகத்தான் கருதுகின்றேன். திணைக்கள விசாரணை இன்னும் முடியவில்லை. இதேவேளை ரத்தம் தோய்ந்து உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்துள்ள நிலையிலும் எமது மக்கள் போராடி வருகின்றனர். சர்வதேச மட்ட அமைப்பின் மனித உரிமை மீறல் விசாரணைக்கு தேவையான அதே கடிதத்தில் கலாநிதி லால் பனாப்டிய கையொப்பமிட்டுள்ளார். ஆதார வைத்தியசாலை ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்காக பரிசு வழங்கப்படுகின்றது. ஊழல் செய்த அனைத்து நபர்களும் அவர்களை செய்து வரும் விடயங்களை மறைத்து வருகின்றனர். ஆனால் உண்மையை உரக்க பேசுபவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக இருந்த மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா பேராதனை வைத்தியசாலையின் மருத்துவ அதிகாரியாக தரமிறக்கப்பட்டுள்ளார். அண்மை நாட்களாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக இருந்து மருத்துவர்களது குறைபாடுகள் தொடர்பாகவும் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பாகவும் பல்வேறு தகவல்களை அர்ஜுனா வெளிக்கொண்டிருந்தார். எனினும் குறித்த விடயங்கள் தொடர்பில் எந்தவித விசாரணைகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் இந்நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அத்தியட்சகராக ராமநாதன் அர்ஜுனா நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு சேவைகளை இலக்குப்படுத்தியும் வசதிகளை ஏற்படுத்தியும் கொடுத்திருந்தார். அவர் பிரதேச மக்களின் மனங்களில் இடம் பிடித்திருந்த நிலையில் அவருக்கு பேராதனை மருத்துவமனைக்கு தற்காலிக நியமனம் வழங்கப்பட்டமையால் மக்கள் பெரும் ஏமாற்றத்துடன் இருந்தனர். இது தொடர்பில் தனது முகநூலில் பதிவிட்டுள்ள மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா, சுகாதார அமைச்சு தனது மருத்துவ நிர்வாகத்தை பறித்து பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக தரமிறக்கியுள்ளது. சுகாதார அமைச்சின் குறைபாடுகளை வெளிப்படையாக விவாதித்த ஒருவருக்கு இது முறையான தண்டனையாக நான் கருதுகின்றேன். திணைக்கள விசாரணை இன்னும் முடியவில்லை. இதேவேளை ரத்தம் தோய்ந்து உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்துள்ள நிலையிலும் நமது மக்கள் போராடி வருகின்றனர். சர்வதேச மட்ட அமைப்பின் மனித உரிமை மீறல் விசாரணைக்கு தேவையான அதே கடிதத்தில் கலாநிதி லால் பனாப்டிய கையொப்பமிட்டுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை ஊழலை வெளிக்கொண்டு வந்ததற்காக பரிசு வழங்கப்படுகின்றது. ஊழல் செய்த அனைத்து நபர்களும் அவர்கள் செய்து வரும் விடயங்களை மறைத்து வருகின்றனர். ஆனால் உண்மையை உரக்க பேசுபவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள் என்று பதிவிட்டுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலையில் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்திற்கு சென்றுள்ளார். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்த வைத்தியர் அர்ஜுனா கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டார். இதுகுறித்து வைத்தியர் அர்ஜுனா தனது முகநூல் தளத்தில் இட்டுள்ள பதிவில், எனது வாழ்க்கையை எனது மக்களுக்காக அர்ப்பணித்து வெகு நாட்களாகின்றது. இந்த பெரும் சுமையை எனது சின்ன கைகளில் சுமத்தி அழகு பார்க்கும் எனது இனிய தமிழ் மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய இந்த நம்பிக்கையை இந்த கடத்தில் நான் பிழையாக வழியில் அவமதிப்பேன் என்றால் எனது வீரம் சிறித தமிழினத்திற்கு மிக பெரிய துரோகி நானாகத்தான் இருப்பேன்.
இந்த உன்னதமான பணியை எனக்கு தந்த என்னதருமை தமிழ் சொந்தங்கள் இந்த வீர போராட்டத்திலே தங்களையே ஆகுதியாக்கிக் கொண்ட அண்ணாமார்கள், அக்காமார்கள், தம்பிகள், தங்கைகள் அனைவருக்கும் என்னால் செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்றி கடன் இது மட்டுமே. எப்போதுமே உங்கள் நம்பிக்கை புதல்வனாக இருந்து மரணிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இனிவரும் காலங்கள் எமக்கு மிக முக்கியமான காலமாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு எனக்கான மக்களின் போராட்டத்தில் இன்றிலிருந்து நான் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன் என்பதை தெரிவிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச 2022 ஜூலை 13ஆம் தேதியன்று நாட்டிலிருந்து மாலத்தீவுக்கு தப்பிச் செல்வதற்கு இலங்கை விமானப்படை நிதியளித்துள்ளமை தெரியவந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது எனினும் இதுவரை இந்த பயணத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட செலவு குறித்து இலங்கை விமானப்படை இன்னமும் வெளியிடவில்லை. 2022ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி கொழும்பில் இடம்பெற்ற பாரிய மக்கள் போராட்டத்தின் தொடர்ச்சியாக ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் இரண்டையும் போராட்டக்காரர்கள் ஆக்கிரமித்தனர். இந்த நிலையில் 2022 ஜூலை 13ஆம் தேதி கோட்டபாய ராஜபக்ச அவரது மனைவி மற்றும் 2 மெய் பாதுகாவலர்களுடன் அதிகாலையில் மாலைதீவுக்கு விமானப்படை விமானத்தில் புறப்பட்டார். அதன்போது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி, நிறைவேற்ற அதிகாரம், அரசாங்கத்தின் தலைவர் மற்றும் ஆயுதப்படைகளின் தளபதி என்ற அடிப்படையிலேயே கோட்டபாய ராஜபக்சவுக்கு இந்த விதமான வசதிக்கு ஒப்புதல் வழங்கியதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. என்றபோதும் இந்த விமான போக்குவரத்தின் இரகசியத்தன்மை காரணமாக ஒப்புதல் ஆவணத்தின் விவரங்களை வெளியிட முடியாது என்றும் விமானப்படை கூறியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சூத்திரதாரிகள் சிலர் அரசியல்வாதிகளின் பின்னால் ஒளிந்து கொண்டார்கள் என கலகொட அத்தே ஞானசார தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அத்துடன் திக்வெல்ல பகுதியில் 2014ஆம் ஆண்டு அரேபிய வர்த்தகர் ஒருவரை நாம் சந்தித்த போது இலங்கை மீது ஆபத்தான தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு ஒரு பயங்கரவாத குழுவினர் திட்டமிட்டு வருவதாக அவர் கூறியிருந்ததாக ஞானசார தேரர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த அரேபிய வர்த்தகரின் வலியுறுத்தலுக்கு அமைய பாதுகாப்பு செயலாளரிடம் இந்த விடயத்தை நாம் தெரியப்படுத்தியும் கூட தாக்குதல் நடத்தப்பட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை தான் ஆட்சிக்கு வந்தது முதற்கட்டமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வருவதாக அனுர ஜப்பானில் வைத்து தெரிவித்துள்ளார். ஏனெனில் அவர் போன்ற அரசியல்வாதிகளின் பின்னால் தான் தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் என தேரர் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் அரசியல் வரலாற்றில் பலமான கூட்டணியாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்கொள்ளும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஒப்பந்தம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயத்தினை இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட மதும பண்டார எதிர்வரும் தேர்தலை நாடாளுமன்றத்தில் உள்ள பலம் வாய்ந்த கட்சிகளின் கூட்டணியாக ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்றின் சுமார் 35 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய கூட்டணியால் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் பொதுமக்களுக்கு அது தொடர்பில் தெரியப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்தலை நடத்துவதற்கு போதிய அளவு பணமில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையகத்தில் நடைபெற்ற ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு நேற்றைய தினம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுத் தேர்தல் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் கூறி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் பொதுத் தேர்தல் நடத்துவதற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் 10 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் களத்தில் அதிக கவனம் பெற்றுள்ள தேர்தல் ஆணைக்குழுவின் கூட்டம் எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நடத்துவது தொடர்பில் இந்த கூட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதி தேர்தல் தினம் தொடர்பிலும் அறிவிக்கப்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கருப்பு ஜூலை நாளை முன்னிட்டு பிரித்தானிய நாடாளுமன்றத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. கருப்பு ஜூலை படுகொலையின் 41வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தமிழர் பகுதிகளில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. இதற்கமைய பிரித்தானிய நாடாளுமன்றத்திற்கு முன்னால் குறித்த ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தமிழீழ மக்கள் எதிர்கொண்டு வருகின்ற கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பின் கோர வரலாற்று பதிவுகளை உலகின் முன்னிறுத்தி நீதிக்காக போராடுவதே எமது இளைய தலைமுறையின் தீர்க்கமான வரலாற்று கடமையாகும். தேசிய தலைவரின் சிந்தனைக்கான செயல் வடிவமாக போராட்ட களத்தில் இணைந்திட அணிதிரள்வோம் என குறிப்பிட்டுள்ளனர். காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கருப்பு ஜூலை தினத்தை முன்னிட்டு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை யாழ்ப்பாணத்தில் முன்னெடுத்துள்ளனர். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் யாழ் மாவட்ட சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் பிரதான வீதியில் உள்ள கலைத்தூது மண்டபத்துக்கு முன்னர் நேற்று மதியம் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காணாமலாக்கப்பட்டோரை மீட்டு தரக்கோரி வடக்கு கிழக்கில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சுழற்சி முறையில் மேற்படி சங்கத்தினர் போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையிலேயே யாழ்ப்பாணத்தில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. உறவுகள் எங்கே நீதி வேண்டும்? சர்வதேசமே கண்ணை திறந்து பார். உறவுகள் நீதி கோருகின்ற போது அரசே நிதியை வழங்கி ஏமாற்றாதே. எங்கள் உறவுகளுக்கு பதில் கூறு உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் யாழ் மாவட்ட சங்கத்துக்கான புதிய நிர்வாக தெரிவும் நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் உள்ள கலைத்தூது மண்டபத்தில் இடம்பெற்ற நிர்வாக தெரிவில் முன்னர் இருந்த யாழ் தலைவி பூங்கோதை தலைமையிலான நிர்வாகமே மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர்.